காலையில் 4:30க்கு எப்படி சாப்பிட்றது சொல்லி நான் அப்படியே போய் ரவுண்ட் அடித்து வந்துட்டு சார்ட்ட சொன்னேன். சார் வந்து மணி சார் சொன்னார் ஒரே ஒரு ஷாட்டு தான், அதுக்கப்புறம் கேமரா இந்த பக்கம் வரதுனால பிரேக் டைம் இருக்குது, ஒரு 2 hours கிடைக்கும், அப்போ சாப்பிட்டுக்கலாம் சொன்னேன். யார் மணி சொன்னானா? அப்படின்னா ஓகே. அப்படி பாவம் அவரை நம்ப வச்சுட்டேன். ஷூட்டிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சது, 7 மணியாச்சு, 8 மணியாச்சு, 9, 10, 11 மணி. அப்போ 10 மணியெல்லாம் ஆனபோது எனக்கு சத்தம் கேட்கலாம். ஏ மணி 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 பசிக்குது மணி மணி. இது அப்படியே போய் போய் 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆனதோடு நான் பிரபு சார் கண்ணில் மாட்டாமல் அப்படியே ஒரு சைடில் போய் உட்காந்துருந்தேன். அப்போ இன்னொரு வாய்ஸ் கேட்குறது எனக்கு, ஏய் யாராவது இருந்தார் மொட்டை அடிச்சு ஒருத்த உட்காந்துருப்பாங்க, அந்த அவன் கையில் ஒரு குச்சி இருக்கும், அதை எடுத்து அவன் தலையிலேயே போடுங்க. பாவம் பசி தாங்க முடியாம அன்னைக்கு எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போறேன் சார். ஒரே ஒரு இன்சிடென்ட். ஐயோ சரி, லாஸ்ட் ஸ்டோரி. இந்த படத்துல நடிக்க வந்த ஒரு பெரிய நடிகர் அவருக்கு டிக்கெட் வழங்கியதனால தான் இந்த சம்பவம் அரங்கேறிச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா குறிப்பா முக்கிய ரயில் நிலையங்கள்ல ரொம்ப தூரம் செல்லக்கூடிய ரயில்கள்ல, அதுவும் முன்பதிவு பெட்டிகள்ல கூடுதலா ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களை நியமிக்கப்பட்டு கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க இந்தியன் ரயில்வே. அதே மாதிரி 2ஆம் வகுப்பு டிக்கெட் வாங்கினவங்க முன்பதிவு பெட்டிகளை பயணம் செய்யறத தடுக்கவும் கண்காணிப்புகள் இன்னொரு பக்கம் தீவிரப்படுத்தி இருக்காங்க. ரயில் புறப்படுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முன்பதிவில்லா பெட்டிகள் திறக்கும் நடைமுறையும் ஒரு சில ரயில்கள்ல இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டும் இருக்கு. இது நடைமுறையிலயும் இருக்கு. இதன் மூலமா 2ஆம் வகுப்பு டிக்கெட் வாங்கின பயணிகள் நடைமேடையில வெயிட் பண்ணி ஒரு நீண்ட வரிசையில நின்னதுக்கு அப்புறமா கதவுகள் திறக்கப்பட்ட அப்புறம் தான் ரயில்ல ஏற அனுமதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஏறும் பொழுது கண்டிப்பா விபத்துகளை தடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்திய ரயில்வே துறையோட கணிப்பா இருக்கு. அதே மாதிரி கடந்த காலங்கள்ல 2ஆம் வகுப்பு பயணிகள் நிறைய பேர் முன்பதிவு பெட்டிகளை ஏறி முன்பதிவு டிக்கெட் வாங்கின பயணிகளுடைய இருக்கைகளை ஆக்கிரமிச்சு விதிமீறல்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான அசாதாரண சூழலை தடுக்கிறதுக்கு தான் 2ஆம் வகுப்பு டிக்கெட் விற்பனையில பல்வேறு மாற்றங்களும் அவ்வப்போது கொண்டு வரப்பட்டு இருக்கு. அதன்படி நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப தூரம் போற ரயில்கள்ல முன்பதிவு இல்லாத பெட்டிகளை பயணம் செய்யற ரயில் புறப்படுறதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட வழித்தடத்திற்கு 2ஆம் வகுப்பு பெட்டிகளினுடைய இருக்கைக்கு ஏற்ப மட்டும்தான் இப்ப கவுண்டர்கள்ல டிக்கெட் கொடுக்க முடிவு செய்யப்பட்டும் இருக்கு. இது இன்னும் அமலாகல, ஆனா இதற்கான திட்டத்தை வகுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதற்கட்டமா டெல்லியில சோதனை முறையில இந்த நடைமுறையை இங்க அமல்படுத்தி இருக்காங்க. உதாரணமா இப்ப இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப எழும்பூர்ல இருந்து தென் மாவட்டங்கள் செல்ற கொல்லம், அப்புறம் அனந்தபுரி, நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில்கள்ல ஒரு 4 பெட்டிகள் அப்படின்ற வீதம் மொத்தம் 12 முன்பதிவில்லா பெட்டிகளுக்கு ஒரு பெட்டிக்கு 150 டிக்கெட் வீதம் 1800 டிக்கெட்கள் மட்டுமே ரயில் புறப்படுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருக்கு. இப்ப முன்பதிவில்லாத பெட்டியில 90ல இருந்து 100 பேர் வரை பயணிக்க தற்போது இருக்கை வசதி இருக்கு. முன்பதிவில்லாத பெட்டிகளை பொறுத்த மட்டும் 90ல இருந்து 100 பேர் வரைக்கும் ஒரு பெட்டியில பயணம் செய்ய முடியும். ஆனா பயணிகளும் ஓபன் டிக்கெட் வாங்கி வழித்தடத்துக்கு ஏத்த மாதிரி முண்டி அடிச்சு ஒரு பெட்டிக்கு குறைஞ்சபட்சம் 300க்கும் மேற்பட்டவங்க இப்ப பயணிக்கிறாங்க. அதுவும் வார விடுமுறை, பண்டிகை நாட்கள் அப்படின்னா இதனுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்குது. அதனால தான் இப்ப 2ஆம் வகுப்பு பெட்டிகள்ல பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க ஓபன் டிக்கெட் அப்படிங்கிற முறைக்கு மாற்றா குறிப்பிட்ட ரயிலுக்கான 2ஆம் வகுப்பு டிக்கெட் விற்பனையை மேற்கொள்ள ரயில்வே நிர்வாகம் சோதனை அடிப்படையில தொடங்க இருக்காங்க. அதன்படி பயணிகள் எந்த ரயில்ல 2ஆம் வகுப்பு பெட்டியில பயணம் மேற்கொள்ள விரும்புறாங்களோ அந்த ரயிலுக்கான 2ஆம் வகுப்பு டிக்கெட்டை இருக்கையை பொறுத்து பெற்று பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற வகையில இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்த ரயில்வே துறை முயற்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் குறைவான கட்டத்துல தொலைதூர செல்வதற்கு மக்களுடைய விருப்ப தேர்வா இருக்கிறது என்னவோ ரயில்வே தான். இந்த நிலையில ரயில்வே இந்த புதிய கட்டுப்பாடுகளால டிக்கெட் கிடைக்காத பயணிகளுக்கு ரயில் பயணம் அப்படிங்கிறது சவாலான ஒரு நிலையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால முன்பதிவில்லாத பெட்டிகளை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம முன்பதிவில்லாத அந்தியோதயா ரயில்களையும் அதிகப்படுத்துறதா காலத்தினுடைய தேவையாகவும் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்திய ரயில்வே தட்கல் டிக்கெட் திட்டத்துல பொதுமக்கள் நலனை கருத்துல கொண்டு சமீபத்துல பல்வேறு புதிய மாற்றங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி நம்ம பார்க்கும்பொழுது கடந்த 1ஆம் தேதி முதல் IRCTC இணையதளத்துல அப்புறம் மொபைல் செயலியில ஆதார் எண் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அதிகாரப்பூர்வ PRS கவுண்டர்கள் OTP-யை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தட்கல் பயணச்சீட்டு முன்பதிவு வழங்க முடியும் அப்படின்னும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இது நேற்று முன்தினத்திலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. தட்கல் பயணச்சீட்டுகளை ஓபன் ஆன முதல்
30 நிமிடங்களுக்கு முன்பதிவு செய்ய நாம அனுமதிக்கப்பட மாட்டோம். இந்த மாதிரி பல மாற்றங்களை ரயில்வே துறை கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த நிலையில தான் இன்னும் சில மாற்றங்களையும் திட்டங்களையும் இந்திய ரயில்வே துறை கொண்டு வர இருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரயில் பெட்டி